அப்பனே, போகர் பெருமானே, முருகப்பெருமானே, பழனி முருகனே, உன்னுடைய பாதம் வணங்கி, போகருடைய பாதம் வணங்கி போகருடைய பெருமையை இன்று நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இது நம்ம அறிமுகப்படுத்தணும் புதுசு இல்லை. உலகத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சீன நாட்டுக்கு போகர் போய் அந்த போகர் இங்கேருந்து எப்படி போனார், அங்கேருந்து எப்படி வந்தார் அப்படின்னு வந்து பெரிய ஒரு வரலாறு. அதாவது ஒரு குழியம் இருக்கும், அந்த குழியத்தை உள்ள வாயில் போட்டாங்கன்னா சர்ன்னு பறக்கக்கூடிய சக்தி. அதாவது இப்போ வந்து மனுஷனுக்கு வந்து எப்படி ராக்கெட்டு பிளேன் போகுதோ அது மாதிரி அவங்க அந்த குண்டல சக்தியை மேலே ஏற்றி அந்த உருண்டையை உள்ளே போட்டு விட்டாங்கன்னா டர்ன்னு பறந்துடுவாங்க. அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கு. நமக்கு அந்த விஷயமெல்லாம் இப்போ ஒன்றும் தெரியாது. அப்போ அவங்க இங்கேருந்து சீனாவுக்கு பயணம் பண்ணி சீனாவில் போய் அங்கே போய் கொள்ள நோய்கள், அதாவது என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேக் நோய், பெரிய அம்மை நோய்னா கொடுமையான நோய். பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வண்டி புண்ணு சைடெல்லாம் வந்து அப்படியே அழிப்பு மக்கள் இறந்து போவாங்க. இதுக்கு அவர் வந்து பாசான மருந்துகளை கொடுத்து அங்கே போய் அங்கே இருக்க மக்களை போய் மருந்து கொடுத்து காப்பாற்றியிருக்காரு. அப்போ இவர் போன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வந்து யாருமே நம்பலை. எப்படி நம்பலைன்னா ஏதோ ஒரு கிறுக்க மாதிரி வந்திருக்காங்க, அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு அவங்க நினச்சவங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த பாசான மருந்துகளை கொடுத்து அந்த அம்மை நோயை பூராமே கம்ப்ளீட்டாக ஒரு கிராமத்தில் குணமாக்கியிருக்காரு. அந்த கிராமத்தில் குணமாக்கும் அந்த ஊர் பூரா கம்ப்ளீட்டாக பிரபலியமாகி போச்சு. அப்போ பக்கத்து ஊர் இப்படிமா அவங்க போனோடனே அவர் போய் பழகி போய் அங்கே இருந்துட்டார். இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகர் பெருமானுடைய இது சக்தியை பார்த்தீங்கன்னா அங்கே போய் கலைகளை கற்றுருக்காங்க, கலைகளை சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது கும்பு, கிராத்தை, அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ம பிடிப்பு, வர்மத்தில் அடிக்கிறது, வர்மத்தில் அடித்தா கீழே விழ வைக்கிறது, மயக்க வச்சு தெளிய வைக்கிறது, பறந்து அடிக்கிறது. இப்போ சீன நாட்டில் நடக்கக்கூடிய கலைகளை பார்த்தீங்கன்னா பறந்து அடிப்பாங்க. அந்த கலையை பூராமே கற்றுக் கொடுத்தவர் நம்ம போகர் தாங்க. நம்ம பெருமைக்குரிய போகர் தான். முருகனை எப்படி அவர் செஞ்சாரோ அதே போகர் தான் அங்கேயும் அதை பண்ணியிருக்கிறார். அங்கே பண்ணி முடிச்சுட்டு வந்து தான், அந்த சித்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து நம்ம மலையை தேர்ந்தெடுத்து, பழனி மலையை தேர்ந்தெடுத்து, அந்த பழனி பகவான்கிட்ட வந்து உட்காந்து அந்த அந்த மலையில் உட்காந்து பழனி பகவான் முருகனை உருவாக்குறார். முருகனை வந்து உருவாக்கி முருகனுடைய சிலையை வடிக்கிறார் நவபாசானத்தில். இது மாதிரி பல வித்தைகளை வந்து முருகப்பெருமானுக்கு வந்து போகர் பெருமான் வந்து செஞ்சுருக்கிறாரு. அப்போ முருகன் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இடத்துல இப்படி எனக்கு இப்படி செய்யணும்னு சொல்ல போய்தான் அவர் அந்த கனவுல வந்து சொல்ல போய்தான் போகர் வந்து அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்து செஞ்சவர். இது மாதிரி பல விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த இதில் பார்ப்போம்.